ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷமாக எப்படி வந்து தங்கம் சேமிக்கிறேன், அதிக அளவு தங்கம் சேமிக்க என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் நினச்ச அளவு தங்கம் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹவு டு சேவிங் கோல்டு 2025 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2025லேருந்து நீங்கள் தங்கத்தை சேமிக்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 விதமான சேமிப்பு முறைகளை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தங்கம் சேமிக்கும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2025 ஜனவரியிலேருந்து நீங்கள் வந்து டிசம்பர் 2025 அப்படின்னா ஒரு வருஷம் இருக்குது இல்லைங்களா? இந்த 1 இயரில் உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 1 பவுண்ட்லேருந்து நான் வந்து 2 பவுண்ட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் இயர் நான் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டார்கெட் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அதற்கான முயற்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து 1 பவுண்ட்லேருந்து 2 பவுன் அப்படின்னு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும், நம்மளால் ஒரு 1/2 பவுன் தான் வாங்க முடியுது அப்படின்னா கூட அது பெரிய சக்ஸஸ் தான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறத வந்து நம்ம வந்து விட்டுடக்கூடாது. முழுமையாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஏன் வந்து நம்ம கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2004 வந்து 1 கிராம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 585. இதுவே வந்து 2014 பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2800. இப்போது இந்த வித்தியாசம் நம்மளுக்கு அந்த 10 இயர்ஸில் தெரியும். அதே மாதிரி 2024 1 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 7240 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக உள்ள ரேட்டை வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10 வருடங்களில், அதாவது ஃபஸ்ட்டு 2004லேருந்து 14 வரைக்கும் ஒரு 10 வருஷம், 14லேருந்து அடுத்த 24 வரைக்கும் ஒரு 10 வருஷம். இந்த 10 வருஷ கேப்பில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக தங்க சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிடணும். இப்போது நம்ம வந்து என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, ஒரு சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வருமானம் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால கண்டிப்பாக சில்லறை சேமிப்பை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரும்பொழுது கையில் வந்து ₹5, ₹10, ₹2 இப்படி கிடைக்கும் இல்லைங்களா? அதை வந்து கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இதை சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி நானும் பாக்ஸில் தனித்தனியாக சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் திரும்ப திரும்ப இதை காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில்லறை சேமிப்பை பண்ணிவிடுங்க. இந்த சில்லறை சேமிப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ₹1000 ஃபஸ்ட்டு சேமிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நகை சீட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு டிப்பு வந்து சில்லறை சேமிப்பில் ஃபஸ்ட்டு சேமிக்கிறது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நகை சீட்டு வந்து போட்டுருங்க. சீட்டு வந்து நீங்கள் வந்து 2 சிட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிட்டு வந்து ஜிஆர்டியில் போட்டிருக்கேன். ஏன் இந்த மாதிரி 2 சீட்டு போடணும் அப்படின்னும், இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து நகை சீட்டு வந்து 1 மாதம் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த மாதத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக இந்த நகை சீட்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பட்ஜெட்டில் ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பட்ஜெட்டில் கோல்டு வாங்குறதுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பட்ஜெட்லேருந்து ரொம்ப அதிகமாக அதில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 5% அப்படின்னா ₹100 வருமானம் இருக்குது அப்படின்னா ₹5 நீங்கள் சேமிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக 3வது விஷயம். அடுத்தது 4வதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து ஒரு ₹100 தான் இருக்குது, உங்களால் இந்த மாதிரி நகை சீட்டு மாதம் மாதம் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ₹100
கையில் இருக்குது, அது செலவாயிடும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆப்பில் அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது இல்லைங்களா? இந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருந்தே வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஆனால் நகை சீட்டு போட்டோன்னா மாதம் மாதம் கட்டணும். இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஜி கோல்டு மூலமாக நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து டிஜி கோல்டு பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் கூடுதலாக தகவல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது 5வதாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நான் வந்து வித்தியாசமாக எப்படியெல்லாம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5, ரூ. 10, ரூ. 20 உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சேமிப்பை வந்து தொடர்ந்து செய்யுங்க. இது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். இந்த பணத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கு இல்லைங்களா? இந்த கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இங்கே 20 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 100ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 10ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் கிச்சனில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எப்போவாவது வெளில ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வரோம் அப்படின்னா, நம்ம கையில் வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹10 அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ₹10 கிடைக்குது அப்படின்னா, இப்போ ₹10 எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து இந்த ₹10 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து நீங்கள் போட்டுடலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 100. இப்போ ₹100 வரும்பொழுது நம்ம இதில் வந்து 100s போட்டுடலாம். அதே மாதிரி இது வந்து 20 நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதில் வந்து 20 போட்டுடலாம். இது வந்து எப்போனா நம்மளுக்கு வந்து கையில் வந்து கிடைக்குதோ அப்போல்லாம் இதில் போட்டு வச்சு சேமிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மாதத்தில் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு சேவிங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக இப்போ இது பார்த்தீங்கன்னா ₹50. இப்போ இது மாதிரி நீங்கள் இன்னொரு பாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ₹50க்கு ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து ₹50 சேரும்போது நம்ம போடலாம். இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெண்கள் வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கோல்டு சேவிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல காமிச்சோம் இல்லைங்களா, இந்த சில்லறை காசுகளை வந்து நம்ம வந்து கோல்டு காயினாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். சில்லறை காசு வந்து எப்படி வந்து கோல்டு காயினாக வந்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதை டார்கெட் வச்சுருக்கேன். இன்னும் நான் கவுண்ட் பண்ணலை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் நான் வச்சுருப்பேன் இல்லைங்களா? அந்த 4 பாக்ஸில் இருக்கிற அமௌண்ட்டையும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை அப்படியே வந்து கோல்டு காயினாக வந்து மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா, ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு இது ஒரு 3 மாதத்தில் என்னால் சேமிக்க முடிஞ்சுச்சு. நீங்கள் வந்து 3 மாதங்கிறத 6 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கோல்டு காயினாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டிப்பு. அடுத்தது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது டிப்பு, மாதம் நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ கோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி நம்மளால் முடிஞ்சதை வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம். இப்போ நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டு காயின் வந்து வாங்குறது நான் வந்து இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த கோல்டு காயின் வந்து என்னால் எப்போல்லாம் பண்ண முடியுதோ அப்போல்லாம் நான் வாங்கியிருக்கேன். என்னால் வாங்க முடியும் போது பார்க்குற வியூவர்ஸ் உங்களாலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வருமானம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 100 மில்லிகிராமில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது எந்த கடையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க. இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது. அது இல்லாமல் லோக்கல் ஷாப்லேயும் நம்மளுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 500 மில்லிகிராம், இது வந்து 1 கிராம். இது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நமக்கு லாபமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது லாபமாக தான் இருக்கும். அதோட பில்லை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நான் ஸ்ரீகுமரன் தான் வாங்கினது. இப்போ லாஸ்ட் மந்த் நான் வாங்கலை. அதனால வந்து அதோட பில்லை வந்து அட்டாச் பண்ண முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா 8ல் வாங்கினது. அதாவது ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு நம்மளுக்கு வந்து ₹6,670. அதே வந்து ஒரு மாதம் கழித்து திரும்ப பாருங்கள், 25/9 ₹7,060. அப்போது இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹350 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ₹7,060 அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ல் பார்த்தீங்கன்னா ₹7,120. இப்போ கிட்டத்தட்ட இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹150 வித்தியாசம் வருது. அப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நம்ம வாங்கி வைக்கிறதுல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் தான். இது அடுத்தடுத்த மாதத்தில் பார்க்கும்போதே இவ்வளோ வித்தியாசம் வருது. இதுவே நீங்கள் வந்து 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வந்து நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து அப்பப்போ நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல் சேவிங் இருக்கு இல்லைங்களா? அது வந்து இப்போ வந்து தீபாவளி வருது, பொங்கல் வருது அப்படின்னா, நம்ம வந்து அந்த விசேஷ நாட்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வாங்கலாம். அந்த மாதிரி இப்போ எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு தீபாவளிக்கு வாங்குனோம். இப்போ பொங்கல்ல வாங்குறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் வாங்குறேன். வாங்கிட்டு பில்லோட உங்களோட அட்டாச் பண்றேன். இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், அப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கு நியூ இயர் வருது இல்லைங்களா? புது வருஷம் பிறக்கும் பொழுது ஒரு தங்கத்தோட வந்து கொண்டாடலாம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சேவிங்கும் கண்டிப்பா செய்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து அட்சய திருதியை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போதைக்கு நல்லாவே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அட்சய திருதியை அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குனோம் அப்படின்னா, தங்கம் வந்து அதிகமா சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களால எந்த நாட்களிலுமே வாங்க முடியல அப்படின்னாலுமே, ஒரு முறை அட்சய திதி அன்னைக்கு தங்கம் வந்து வீட்டுக்கு வர மாதிரி நீங்க பிளான் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இத நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். இந்த நாட்கள்ல கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தங்கம் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பா அப்போ வந்து தங்கம் வந்து நம்மளால சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல வந்து ரொம்ப அதிகமா நம்ம வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ற விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்த்டே இல்ல அப்படின்னாலுமே நம்ம சில்ட்ரன்ஸோட பர்த்டேவ நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய குழந்தைங்களோட பர்த்டேக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி குடுக்கலாம், கேக் வாங்கி குடுக்கலாம். நெறைய வேற வேற செலவுகள் வந்து அவங்களுக்கு தேவையானத வாங்கி குடுக்கலாம். அதோட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டா வந்து கோல்டு காயின் வந்து குடுக்குற மாரி பார்த்துக்கோங்க. இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்ல இருக்கிற பசங்களுக்கும், பொண்ணுக்கும் என்னுடைய கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து இருந்துட்டே இருக்கும். அதில தான் எனக்கு வந்து இந்த கோல்டு காயின் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சேவ் ஆகுறது. அந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெட்டிங் டே வரும் இல்லைங்களா? அதுக்கு கூட நம்ம வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு குடுக்கலாம். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு குடுக்கலாம். இந்த மாரி கூட நீங்க ஒரு வேல்யூபிளான ஒரு கிஃப்ட்டா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பிரசன்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். பட் இருந்தாலும் இத வந்து தொடர்ந்து பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்றோம். அதாவது ஒரு வருஷத்துல 1 பவுன் அப்படின்னு பண்றோம். நம்மளால அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லோன் வந்து எடுத்துருவேன். நகைய வந்து அடகு வச்சு வாங்கக்கூடாது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து சில சமயங்கள்ல இந்த கோல்டு லோன் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபுல்லா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. என்னுடைய டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அச்சீவ் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால, யாருக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கோ, அதாவது லோன் வாங்குறது தப்பு கிடையாது. அத வந்து திருப்பி அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டார்கெட் வந்து எளிதா அச்சீவ் ஆகும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா போகுது. இன்னும் ஒரு 2 செகண்ட்ல நான் வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. வீடியோட எண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோல்டு சேவ் பண்ணும்போது என்ன விஷயங்கள நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது நம்மளுக்கு நெறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்து வருமானமே போதுமானதா இல்ல. அப்படி இருக்கிறப்போ நாங்க வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நீங்க பட்ஜெட்ல நான் முதல்ல சொன்ன மாரி 5% வந்து ஒதுக்கிருங்க. ரூ. 100க்கு ரூ. 5 அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோல்டு சேவிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது பண்ணலாம். இப்போ வந்து நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அது ஆல்ரெடி நான் வந்து வொர்க்கிங் விமன் தான். பட் இது வந்து நான் பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லயே எங்கேயோ இருக்குன்னா ஓவர் டைம் பார்க்கலாம். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து சேலரி இன்கிரீஸ் ஆகுது. அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம கோல்டா பார்க்கலாம். அல்லது நம்மளுக்கு ஏதாவது வந்து இப்ப சில இடங்கள்ல எல்லாம் போனஸ்லாம் குடுப்பாங்க இல்லைங்களா? இத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே நீங்க வந்து கோல்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தொடர்ந்து தங்கம் சேமிக்கிறதுக்கு, அதிக அளவு தங்கம் சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா நம்மளுக்கு வந்து அமையும். ம். இப்போ நான் வந்து இந்த ஒரு 12 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணு தான். ஆனா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் ஒரு சில சேமிப்புகளும் இருக்கு. என்னன்னா, எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோல்டு பாண்டு இதுவுமே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஆர்பிஐயே வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன கோல்டு பாண்டு. இந்த கோல்டு பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா, 23, 24ல இதில வந்து 24 கேரட் கோல்டு மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க. இது வந்து பாண்டு. நம்மளுக்கு வந்து கோல்டா குடுக்க மாட்டாங்க. இது வந்து ரூ. 5,923 அன்னைக்கு வாங்குனேன். இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 7,900 இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதில 1 கிராமுக்கு ₹2000 வந்து எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் இதில பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில என்னால ஒரு 3 கிராம் தான் வாங்க முடிஞ்சுச்சு.
இந்த ஆப்ஷன் வந்து இன்னும் தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த அறிவிப்பு வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதற்காக ஒரு வீடியோ வந்து உங்களோட மேக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னென்னா, இப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து விஏ வரும், ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் வரும், ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும். இப்போது இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கோல்டு பீஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்பவும் லாபம். ஏன்னா, இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நம்மளுக்கு வந்து வராது. அதே மாதிரி நம்ம வந்து எப்போ வேணாலும் இந்த ஃபண்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. அதனால் இதை வந்து நான் வந்து இந்த வருஷத்தில், அதாவது 2025ல் வந்து நான் வந்து இதன் மூலமாக தங்கத்தை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக தங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறையவே சேர்க்க முடியும். நீங்கள் 100 பவுன் சேர்க்கணும் அப்படின்னாலும் இதே டிப்ஸ் தான். 10 பவுன் சேர்க்கணும் அப்படின்னாலும் தான் இதே டிப்ஸ் தான். இதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100 பவுனுங்கிறத ஈஸியாகவே உங்களால் சேமிக்க முடியும், உங்களுடைய வருமானத்தை பொறுத்து. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து நகை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அடிக்கடி மாற்றாமல் இருக்கணும். அப்போ வந்து நிறைய லாஸ் வரும். இது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. அடிக்கடி மாற்றக்கூடாது. நம்மளால் அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் மாற்றுங்க. அடிக்கடி மாற்றணும்னா நிறைய லாஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கல் நகைகள், கல் வச்ச நகைகள் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு மினிமம் வந்து 10% நம்ம வந்து வாங்குற மாதிரி பார்க்கணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா 10%க்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதை வாங்கலாம். அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%ல் நம்மளுக்கு வந்து காயின்ஸ் கிடைச்சிருது. அப்போ இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாத இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச அளவுக்கு தங்கத்தை கண்டிப்பாக வாங்கிட முடியும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.